So hey everyone, welcome back to channel, welcome back to our Ride with Kali. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த டிப் ஆஃப் தி வீக் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைவ் பண்ண போறேன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிப் ஆஃப் தி வீக் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து ஹிமாலயன் ரைடர்ஸ்க்கு ஹிமாலயன் ஓனர்ஸ் ஹிமாலயன் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இஷ்யூ நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஐ திங்க் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற நம்ம லக்கேஜ் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உடஞ்சிரும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் நிறைய பேரோட பர்சனல் எதுவும் நான் பார்த்திருக்கேன். என் கூட நிறைய ஹிமாலயன் ரைடர்ஸோட டூரிங் பண்ணிட்டு இருக்கும்போது டாப் பாக்ஸ் வச்சு நிறைய பேருக்கு உடஞ்சு போச்சு. சோ அப்படி நம்ம டாப் பாக்ஸ் வைக்கலாம்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, பின்னாடி இருக்கிற வந்து அந்த லக்கேஜ் கேரியர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ரீஎன்ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட லோக்கல் ஃபேப்ரிகேட்டர் இல்லை லோக்கல் வெல்டிங் பண்ணுறவங்க கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கூட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4mm பிளேட்டை வச்சு நான் அது வந்து வெல்டிங் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் என்ன ஆகும்னா, ஹிமாலயன் வந்து இந்த பக்கம் மேலே வந்து வெயிட் வைக்கும் போது இது ஃபுல்லாக கீழே அமுக்கும். ஸோ இது கீழே அமுக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி போகும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மாதிரி இப்படி அமுக்கும் போது இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு உடஞ்சிருது, நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அமுங்காமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ராடு கூட கொடுக்கலாம். ஸோ ராட் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரீஎன்ஃபோர்ஸ் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்குமே எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 4mm பிளேட்டு. ஸோ இவ்வளோ 4mm ஹெவி பிளேட்டு கூட தேவையில்லை. நீங்கள் ஒரு 2.5 இல்லை 2mm பிளேட் இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி ஒரு 4mm பிளேட் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிகேட் பண்ணி வெல்டிங் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு 2 கம்பி மாதிரி வச்சிருக்கேன். நம்ம வந்து பஞ்சி கார்ட்லாம் கட்டும் போது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 சைடும் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நான் மேலே வந்து டாப் பாக்ஸ் வச்சு நல்லா வெயிட் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து எந்த விதமான பிரேக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது மேலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 kg வைக்கலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 2 to 3 kg மேலே வச்சாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் ஆயிடுது. அண்ட் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இதில் நீங்கள் வந்து ஒரு 10 kg வரைக்கும் இப்போ நீங்கள் வைக்கலாம். ஒன்றும் நோ இஷ்யூஸ் இல்லை. முழுக்க பின்னாடி உட்காந்து பார்த்துட்டேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. கொஞ்சம் கூட வந்து எந்த மாதிரிமான என்ன சொல்றது அவங்க எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் இல்லை. ஸோ நல்லா இதாக இருக்குது. நீங்கள் ஒரு 10 kg நீங்கள் டாப் பாக்ஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 kg வச்சுக்கோங்க. பட் 10 kg கீழே வைங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட வந்து டிசைன்ஸ் அண்ட் இதோட வந்து என்ன சொல்றது டயக்ராம் நான் உங்களுக்கு போடுறேன். இது எவ்வளோ இது எவ்வளோ லென்த், இது எவ்வளோ லென்த் சொல்லி நான் வந்து இந்த வீடியோ எண்ட்ல வந்து ஒரு போட்டோ போடுறேன். நீங்க உங்க லோக்கல் ஃபேப்ரிகேட்டர் போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டிப் ஆஃப் தி வீக்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நிறைய விஷயம் வரப்போகுது. அண்ட் ஸ்டே டியூன். உங்களுக்கு இன்னும் நிறைய டிப் ஆஃப் தி வீக்ல இன்னும் நிறைய விஷயம் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணது நான் முழுக்க ஒரு vlog எடுத்தேன். பட் நிறைய ஃபைல்ஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இது டிப் ஆஃப் தி வீக்ல நான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் டிப் ஆஃப் தி வீக்ல நிறைய விஷயங்கள் வரும். அண்ட் பஞ்சர் எப்படி பண்றது கூட கேட்டிருந்தீங்க. நான் பஞ்சர் பண்ணேன், பட் நைட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பா அதே நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை பார்ட் ஆஃப் தி டே. ஐ வில் see you next one. Bye. Take care and do what you love. Boom.